ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மறுபடியும் ஒரு விஷயம் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கவும் ஆண்டவரின் திருவார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக தலையை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் திரு கர்த்தத்தில் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாள் தியானத்துக்கென்று நாம் அடிக்கடி தியானம் பண்ணுகிற வாசிக்கிற ஒரு வேத வசனத்தை வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தானியேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 8வது வசனம். தானியேல் 1:8. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இந்த நாள் செய்தியின் தலைப்பு சமரசம் செய்யாதே. சமரசம் செய்யாதே. சமரசம் என்ற இந்த வார்த்தை, காம்ப்ரமைஸ்ங்கிற வார்த்தை, ஏதோ 2 பிரிவினர்கள் சண்டை போட்டு அவர் மத்தியில் போய் சமரசம் செய்து வைப்பதை குறித்த வார்த்தை இல்லைங்க இங்கே நம்ம பார்க்குற இந்த செய்தி. தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காம்ப்ரமைசிங், இந்த சமரசம் செய்கிறது இந்த வார்த்தை எதை குறிக்கன்னா, பாவத்தோடு சமரசம் செய்வது, உலகத்தோடு சமரசம் செய்வது, சில ஆண்டவர் தடை போட்ட மத வழிபாடுகளோடு சமரசம் செய்யாமல் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் நாம் கிறிஸ்துவாகிய நாம் நமது தனித்தன்மையை பாதுகாத்து கொள்வது, அதை குறித்த வார்த்தை தாங்க இது. சமரசம் செய்யாது, சமரசம், காம்ப்ரமைஸ். இது மையமாக வைத்து இந்த தானியேல் 1:8 நம்ம கொஞ்சம் தியானம் பண்ணணும். அதில் குறிப்பாக தானியேல் 1:8 குறித்த ஒரு முக்கியமான அறிமுகத்தை சொல்ல நான் விரும்புகிறேன். தானியேலை குறித்து அறியாத கிறிஸ்தவர்கள் யாரும் இருக்க முடியாது. தானியேல் பெரிய ஜெபவீரன், பரிசுத்தவான், தேவ திட்டத்தில் மிக முக்கியமான ஒரு பங்கு வகித்தவர். அப்படிப்பட்ட தானியேலை குறித்து தான் நம்ம இந்த புஸ்தகத்தில் பார்க்குறோம். ஆண்டவர் தமது திட்டத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு முழு உலகத்தின் சரித்திரத்தை அவர் ஆளுகை செய்து கொண்டே இருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், ஆண்டவர் தமது திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்றுவதற்கு உலகத்தின் முழு சரித்திரத்தை அந்த நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர் கையில் வைத்து ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்தந்த காலங்களிலே சில தேவ மனிதர்களை வலிமையாய் பயன்படுத்தியிருக்கிறார். யோசேப்பாகட்டும், நெகேமியாவாகட்டும், எஸ்தர் ராஜாத்தியாகட்டும், இப்படி அநேக தேவ பிள்ளைகளை தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். பயன்படுத்தி தமது திட்டத்தை உலகத்தில் நிறைவேற்றி வந்திருக்கிறார். அப்படித்தான் ஆண்டவர் ஒரு காலகட்டத்திலே தமது திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தானியேல் என்கிற ஒரு தேவ மனிதனை கையில் எடுத்து தானியேலின் வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்தார். இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை குறித்தும் ஆண்டவருக்கு நிறைய திட்டங்கள் இருக்கிறது. அந்த திட்டத்தை அவர் உலகத்தில் நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நமது வாழ்க்கையை ஆண்டவர் ஆளுகை செய்ய வேண்டும். அதற்கு நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இப்படி ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளே நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டால் தானியேலை பயன்படுத்தினது போல நம்மையும் பயன்படுத்துவார். இதை நம்ம முதல்ல மனசில் வைக்கிறேன். இந்த தானியேலுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா, தானியேலுடைய நல்ல குணங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அவர் ஜெபிக்கிறவர், தானியேல் ஒரு நல்ல பரிசுத்தவான், அப்புறம் அவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றவர். சுருக்கமாக சொல்ல போனால், அந்த தானியேல் அடிமையாக கொண்டு வரப்பட்டாலும்
தானியேல் மாகாணத்தையே திரும்பி பார்க்குற அளவுக்கு தேவனால் வழிநடத்தப்பட்டவர். இதை நான் சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைப்பூட்டணும். தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் 11 கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 5:11. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோஷியருக்கும் கல்தேயருக்கும் குறி சொல்லுகளுக்கும் அதிபதியாக வைத்தார். ராஜா பெல்ஷாசாருக்கு ஒரு ஆலோசனை சொல்கிறார். ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் சொன்னது. அப்போ சொல்லும்போது அந்த வார்த்தை கவனிங்க. உமது ராஜ்யத்துக்குள்ளே ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த ராஜ்யத்தில் எத்தனையோ ஜோசியர்கள் இருந்தார்கள், ஞானிகள் சாஸ்திரிகள் இருந்தார்கள். ஆனால் சொல்கிறா பாருங்க ராஜாத்தி, ஒரு மனுஷன். அந்த அளவுக்கு பாபிலோன் மாகாணத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற விசேஷமான ஒரு தேவ மனுஷன். ஆகவே தான் சொன்னேன், அவர் கூட நல்குணங்களை குறித்து நல்ல ஜெபிக்கிறவர், நல்ல பரிசுத்தமானவர், கர்த்தருக்கு பிரியமானவர், நல்ல ஒரு தீர்க்கதரிசிங்க. இப்படி இத்தனை நற்குணங்கள், இந்த நற்குணங்கள் எல்லாம் இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க அந்த 1:8. இத்தனை நற்குணங்களும் தானியேலுக்கு இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் தானியேல் 1:8ங்க. ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணினான். இதோடைய அர்த்தம் என்ன? என்னானாலும் சரி ராஜாவின் போஜனத்தினால் தீட்டுப்படுத்த மாட்டேன், நான் ராஜாவோடு சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், ராஜாவின் அல்லது அந்த மாகாணத்தின் பழக்க வழக்கங்களோடு நான் ஒருபோதும் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், என்னுடைய தனித்தன்மையை நான் காத்துக்கொள்வேன் அப்படின்னு அவர் எடுத்த ஒரு தீர்மானங்கள். அப்படி உலகத்தாரோடு உலகமாக நான் சமரசம் செய்து வாழ மாட்டேன்னு எடுத்த தீர்மானம்தான் இந்த அளவுக்கு தானியேலை தேவன் தேசத்தில் உயர்த்துவதற்கு காரணமாக இருந்ததுங்க. இந்த தானியேலை குறித்து பார்த்தீங்கன்னா பாபிலோனில் இருக்கிற ராஜாவாகட்டுங்க அந்த ஜனங்களுக்கும் புசிப்பதை குறித்தோ அல்லது மற்ற பழக்க வழக்கங்கள் குறித்து எந்த கட்டுப்பாடும் அவங்களுக்கு கிடையாது. நீ இப்படித்தான் வாழணும், இதைத்தான் உடுத்தணும், இதை தான் சாப்பிடுங்கிற கட்டுப்பாடு பாபிலோனியருக்கு கிடையாது. நீங்கள் அவருடைய ஆகாரத்தை அது தேவ ஜனத்துக்கு தீட்டு, அப்படி தான் வேதம் சொல்லுது. எசேக்கியேல் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 13 கொஞ்சம் வாசிங்களேன். எசேக்கியேல் 4:13. அதற்கு ஒத்தபடியே இஸ்ரவேல் புத்திரர் நான் அவர்களை துரத்துகிற புறஜாதிகளுக்குள்ளே தங்கள் அப்பத்தை தீட்டுள்ளதாக சாப்பிடுவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். அப்போ அந்த பாபிலோனுடைய ஆகாரம் தேவ ஜனத்துக்கு அது தீட்டுள்ளது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது ராஜபோஜனமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுங்க அங்கே இருந்த விக்கிரங்களுக்கு படைத்ததைத்தான் முதல்ல படைத்த பிறகு தான் ராஜாவை சாப்பிடுவாங்க. அந்த ராஜபோஜனம் என்பது விக்கிரகங்களுக்கு படைத்தது மட்டுமல்ல, பன்றி இறைச்சி தான் ராஜ அரண்மனையில் ரொம்ப விசேஷமானது. பன்றி இறைச்சிங்கிறது இஸ்ரவேல் ஜனம் எதை புசிக்க வேண்டும் புசிக்கக்கூடாது என்று ஆண்டவர் கட்டுப்பாடு வைத்தாரே, அதில் புசிக்கக்கூடாது என்று சொன்ன ஒரு விலங்கு இந்த பன்றியின் இறைச்சி அசுத்தமானது. ஆனால் பாபிலோனிற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது, அதெல்லாம் ராஜ போஜனத்தில் இருந்தது. ஆகவே தான் அது அறிந்திருந்த தானியேல் அந்த போஜனத்தினால் பிரமாணத்துக்கு மீறி நான் புசித்து என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன், அது ராஜ போஜனமாக இருந்தாலும் என்னானாலும் சரி ராஜ போஜனத்தோடும் ராஜாவுடைய அரண்மனை பழக்க வழக்கங்களோடும் கூட ஒருபோது நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன் என்று தன்னை பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு ஜீவியத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த வாழ்க்கையை குறித்த வார்த்தை தாங்க 1:8. தானியேல் ஸ்தோத்திர ராஜ போஜனத்தினால் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டான் அப்படின்றது. தானியேலுக்கு ஆண்டோடைய பிரமாணங்களாக நல்லா தெரியுங்க. என்ன பிரமாணம்? லேவியராகமம் 3:17 கொஞ்சம் வாசிங்க. லேவியராகம் 3:17.
கொழுப்பையாவது இரத்தத்தையாவது நீங்கள் புசிக்கலாகாது. இது உங்கள் வாசஸ்தலங்கள் எங்கும் உங்கள் தலைமுறைதோறும் நித்திய கட்டளையாயிருக்கும் என்றார். அப்போ இரத்தத்தோடு புசிக்க கூடாதுன்னு பிரமாணங்க. நீங்கள் லேவியராகமம் 11 அதிகாரம் 1-47 வாசிப்பார். எதை புசிக்கலாம் புசிக்கக்கூட விவரெல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் தானியேலுக்கு தெரியும். ஆகவே அந்த பிரமாணத்தை மீறி செயல்பட, புசித்து தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள சம்மதியாத பக்தன் அந்த ராஜ போஜனத்தோடு தன்னை சமரசம் செய்து கொள்ள ஒத்துப்போக அர்ப்பணிக்கவில்லை. அதற்கென்று எடுத்த தீர்மானம்தான் இந்த தானியேல் 1:8. அதில் உறுதியாக இருந்துட்டார். இன்னும் சொல்லுகிறேன், தானியேலை குறித்து அந்த விசேஷித்த சரித்திரம் ஆரம்பிக்கிற இடம் இங்கே தாங்க. ராஜபோஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்தாரே, அங்கேதான் தானியேலின் சரித்திரமே ஆரம்பமாகிறது. அவர் மட்டும் நமக்கு என்ன வம்பு, எப்படியா இருந்தால் அடிமை, ஊரில் இருக்கிறோம், அடிமையாக இருக்கிறோம், எப்படியும் வாழலாம் என்று சமரசம் செய்து கொண்டு ஊரோடு ஒத்துப்போவோம் என்று சொல்லி அவருடைய பழக்க வழக்கங்களுக்கு ஒத்து போயிருந்தால் தானியேலின் சரித்திரமே இன்றைக்கு நமக்கு இல்லை. அதை நம்ம படிக்க போவதும் இல்லை. அப்படின்னா தானியேலுடைய சரித்திரம் எங்கே ஆரம்பிக்குது? நான் சமரசம் செய்து கொள்ள மாட்டேன், ஒத்து போக மாட்டேன் என்று தனித்தன்மையை காத்து கொண்டு எடுத்த அந்த தீர்மானத்தில் தாங்க தானியேலின் சரித்திரம் ஆரம்பிக்கிறது. கவனிக்கணும். இந்த கேட்குற கர்த்தர் பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் நாள் ஆக ஆக உலகத்தோடு திருச்சபை ஒத்து போகிற விஷயத்தில் மிகவும் நாம் பாதிக்கப்பட்டு விட்டோம். சபை உலகத்துக்குள்ளும் உலகம் சபைக்குள்ளும் இரண்டரை கலந்து விட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் இருக்கிறோம். நமது ஆராதனைகள் ஆகட்டும், நடவடிக்கைகள், ட்ரெஸ் கோட் ஆகட்டும், பேச்சு பாட்டு எல்லாம் உலகத்தோடு ஒத்து போகிற, உலக ஒத்த வேஷம் தெரிக்கிற சமரசத்துக்கு இரண்டரை கலந்து விட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் திருச்சபைகள் இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட காலகட்டங்களில் தானியேல் போன்றவர்கள் வேணும் திருச்சபைக்கு. திருச்சபையில் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், தானியேலின் வைராக்கியம், தானியேலின் உறுதி வேணுங்க. இதெல்லாம் கேட்கும்போது இந்த காலத்தில் இப்படிலாம் வாழ முடியாதுங்க, இவர் அந்த காலத்துக்கு அதையே இருக்கிறார் என்று சொல்லாதீங்க, சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவன் நமக்கு கொடுத்த உபதேச சட்டங்கள், கர்த்தருடைய வசனம், வார்த்தையெல்லாம் சோத்திரது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோது ஒழிந்து போகாது என்று ஆண்டவரே நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஆகவே வேத சொல்லப்பட்டவர்கள் எல்லாம் எந்த காலத்துக்கும் உரியது. அந்த காலம் சொல்லி இன்றைக்கு இருக்கிற தலைமுறை அற்பமாக நினைக்கக்கூடாது. நினைத்து உங்கள் பரிசுத்தத்தை இழந்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. கவனிக்கணும். இந்த சமரசங்கிறது இந்த காலத்தில் அழுத்தமாய் பேச வேண்டிய ஒரு சத்தியம். ஆகவே இதை கேளுங்க, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாய் தனித்தன்மையை கிறிஸ்தவர்கள் காத்து கொண்டு உலகத்துக்கு உப்பா வெளிச்சமாயிருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் வருகை மிக சமீபம். ஹல்லேலூயா. ஓகே, இதிலிருந்து இந்த சமரசம்ங்கிற வார்த்தையை மனதில் வைத்து 3 விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். முதல் குறிப்பு, சமரசத்தின் ஆரம்பம். இந்த ஒத்து போனது, உலகத்தோடு ஒத்து போன இந்த விஷயம் இருக்குதே, இது எங்கே ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 6:2. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த ஒத்து போகிற விஷயம், சமரசம் செய்து கொள்வது, உலகத்து ஒத்த வேஷம் தரிக்கிற இந்த சமரசம், காம்ப்ரமைஸுங்கிறது வேதத்தில் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், 6ஆம் அதிகாரத்திலேயே தொடங்குது பாருங்க. தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளோடு சம்பந்தம் கலந்தார்கள். தேவகுமாரர் அப்படின்னு சொன்னால் தேவதூதர்கள் கிடையாது. தேவகுமார் என்று சொன்னால் சேத்தின் சந்ததி, ஆவிக்குரிய சந்ததி. சேத்தின் சந்ததிக்கு, ஆவிக்குரிய சந்ததிக்கு பேர் தாங்க தேவகுமாரர். மனுஷகுமாரத்திகள் அப்படின்னு சொன்னால் காயினின் சந்ததி, மாம்சத்துக்குரியவர்கள். இப்படி ஆவிக்குரியவர்களும் மாம்சத்துக்குரியவர்களும்
இரண்டரை கலந்து விட்டார்கள். சாத்தான் அப்படி ஒரு கலப்பை உண்டு பண்ணி விட்டான். இது சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சதி திட்டங்க. நல்லா கவனிக்கணுங்க. இந்த காம்ப்ரமைஸுங்கிறத சாத்தானுடைய மிகப்பெரிய ஒரு சதி திட்டம். அதை ஆரம்பத்திலே தொடங்கிட்டான் பாருங்க. ரொம்ப துக்கமான விஷயங்க. இன்றைக்கும் அதே வேலைத்தான் திருச்சபைகளில் சாத்தான் செய்து கொண்டிருக்கிறான். கொடூரமான ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம். கவனிக்கணுங்க. நீங்கள் பழைய ஏற்பாடு முழுவதும் நீங்கள் வாசித்து பாருங்க. சாத்தான் இந்த திட்டத்தை அவர் நிறைவேற்றி வந்ததை நீங்கள் பார்க்கலாம். 2-3 உதாரணத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். நான் இதை கேட்கணும். திருச்சபை மக்கள் தயவு செய்து, ஏதோ அந்த காலத்து ஆள், அந்த காலத்து உபதேசம் அற்பமாக நினைக்காதீங்க. வேதத்தை அற்பமாக நினைக்கக்கூடாது, பேசக்கூடாது. கவனிக்கணும். பழைய ஏற்பாடும் அதை கண்டிக்கிறது, புதிய ஏற்பாடு கண்டிக்கிறது. சமரசத்தை, காம்ப்ரமைஸாக இருக்கிறத பழைய ஏற்பாடு மட்டும் இல்லை சார், புதிய ஏற்பாடும் கண்டிக்கிறது. நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 1-2 வருஷத்தை வாசிங்களேன். ரோமர் 12:1-2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். பவுல் திட்டமா எழுதுறாருங்க. புதிய ஏற்பாடு தானே இது. சொல்றாரு பாருங்க, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். அப்படின்னா எவ்வளவு முக்கியமான சத்தியங்க இது. சாத்தான் ஏன் இந்த சமரசத்தை ஆரம்பத்திலே அந்த சதி வேலை ஏன் பண்ணிட்டான்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார். வேதாகமத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம் ஆதியாகமம் 3:15. என்ன சொல்லுது? வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் உன் தலையை நசுக்குவார் என்று முதல் தீர்க்க தரிசனம் என்ன? உலக இரட்சகர் மேசியா இயேசு உலகத்துக்கு வருவார். வந்து சாத்தான் தலையை கல்வாரி சிலுவையில் நசுக்கி உலகத்துக்கு ரட்சிப்பை கொண்டு வருவார். சாத்தானோடு உண்டான யுத்தத்தில் வெற்றி பெறுவார். அவன் தலை நசுக்கப்படும் என்று சொன்ன முதல் தீர்க்க தரிசனம். அவன் தலை கர்த்தர் நசுக்குவான்னு சொன்னது. அது நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த சதி வேலை ஆரம்பத்திலே செய்கிறார். தேவகுமாரர்களும் மனுஷகுமார்த்திகளும் சம்பந்தம் கலந்துவிட்டால் ஸ்தோத்திரம், பரிசுத்த வித்து கெட்டு போகும். மேசியா எப்படி வர முடியும்? அவர் வரக்கூடாது, தலை நசுக்கப்படக்கூடாது என்பதினால் இந்த சதியை முதல்ல ஆரம்பத்தில் செஞ்சிட்டான் பாரு. இன்றைக்கும் அதுதான் நடக்கிறது தேவ ஜனத்துக்கு. எப்படியும் 2ஆம் வயசு வரப்போகிற ரகசிய வருகையாய் வரப்போகிற 2ஆம் வருகை வரப்போகிற மேசியாவை நாம் சந்தித்து விடக்கூடாது, நாம் மறுரூபமாகிவிடக்கூடாது என்று சாத்தான் தீவிரமாக இருக்கிறான். அதுக்கு அவன் எடுத்த ஆயுதம் இந்த காம்ப்ரமைஸிங், சமரசம், உலகத்தோடு, பாவத்தோடு, சில மத வழிபாடுகளோடு சம்பந்த கலக்க வைத்து பரிசுத்தத்தை கெடுப்பதுங்க. அந்த வேலையை பழைய ஏற்பாட்டில் ஆரம்பிச்சிட்டான் பார். ஆகவே தான் இது ரொம்ப கவனமாக இருக்கணும்னு நான் சொல்கிறது. ஒரு இடத்த நம்ம கண்டு வாசிப்போம். அது எப்படி காம்ப்ரமைஸ் சாத்தா அப்படி பண்ணான்றதுக்கு இன்னொரு இடம் இருக்குது பாருங்கள். நீங்கள் என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 9வது வசனம். அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். 24,000 பேர் அங்கே செத்தார்கள். என்ன காரணம்? பீலேயாம் என்கிற ஒரு குறி சொல்லுகிறவன் அவன் சொன்ன ஒரு துரு ஆலோசனை பாலாக்கு ராஜாவுக்கு சொல்லி, இஸ்ரவேல் ஜனத்தை மோவாபியருடைய பண்டிகைக்கு விருந்துக்கு அழைத்தால் அவர்கள் வருவார்கள்,
அந்த விருந்தில் விபச்சாரம் பண்ணி அவர்கள் சம்பந்தம் கலந்து விடுவார்கள். இது கர்த்தருக்கு கோபத்தை கொண்டு வரும், அவர் அவர்களை எழும்பி அழிப்பார் என்று சாபம் போட்டு அழிக்க நினைச்சான். முடியல, கர்த்தர் காப்பாற்றினார். அடுத்த வழியில் வரான் பாருங்க. போகும்போது துர்ஆலோசனை சொல்லிட்டு போயிட்டான். இதன் விளைவு மோவாப் ராஜா மோவாபினுடைய பண்டிகைக்கு அழைக்க இஸ்ரவேல் ஜனம் போய் மோவாபை ஸ்திரீகளோடு கூட அவர்கள் சோத்திரம் விபச்சாரம் பண்ணி சம்பந்தம் கலந்தார்கள். விளைவு வாதை ஏற்பட்டு பாளையத்தில் 24,000 பேர் செத்தார்கள். பார்த்தீங்களா சாத்தானுடைய சதியை பாருங்க. நீங்கள் 106 சங்கீதம் 28 சில வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். அவர்கள் பாகால் பேயோரை பற்றி கொண்டு ஜீவனில்லாதவைகளுக்கு இட்ட பலிகளை புசித்து தங்கள் கிரியைகளினால் அவருக்கு கோபம் ஊட்டினார்கள். ஆகையால் வாதை அவர்களுக்குள் புகுந்தது. அப்பொழுது பினேகாஸ் எழுந்து நின்று நியாயம் செய்தான். அதனால் வாதை நிறுத்தப்பட்டது. அது தலைமுறை தலைமுறையாக என்றைக்கும் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. சரித்திரத்தை சங்கீதக்காரன் எழுதுறார். நடந்தது. சமரசத்தின் விளைவு 24,000 பேர் செத்தார்கள். இன்றைக்கும் அதே சமரசம்தான் திருச்சபைக்குள் தீவிரமாக நடக்கிறது. சாத்தான் நடப்பித்து கொண்டிருக்கிறான். அநேக ஆயிரம் கிறிஸ்தவர்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆவிக்குரிய மரணம், தங்கள் பரிசுத்தத்தை இழந்து, சாட்சியை இழந்து, மெய் தெய்வத்துடைய ஆராதனை இழந்து இன்றைக்கு திருச்சபைகள் மடிந்து கொண்டிருக்கிறது. ஊழியக்காரர் கவனிக்கணுங்க. நான் ஏன் கருத்தை சொல்கிறேன், வேதத்தை தானே போதிக்கிறேன். கவனிங்க. இந்த சமரசத்தை குறித்து இன்னொரு இடத்த நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் லோத்துவை குறித்து நம்ம பார்க்குறேங்க. ஆதியாகமம் 13:10 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்ததாய் இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமாராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. ஆபிரகாமோடு வந்தவன், ஆபிரகாமின் நிழலில் வந்தவன், ஒரு காலகட்டத்தில் ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோமை அவன் தெரிந்து கொண்டான். என்ன காரணம்? அது செழிப்பான பகுதி மட்டும் இல்லை, ஒரு பரிசுத்தவானோடு ஒரு ஆவிக்குரிய ஒரு தேவ மனுஷனோடு ஐக்கியத்தை விட்டு பிரிந்து பொல்லாத மக்கள் வசிக்கும் சோதோமை தெரிந்து கொண்டான்னு சொன்னால் இதெல்லாம் சகஜன்ற முடிவுக்கு லோத்து வந்துட்டான். இப்படிலாம் பார்த்தா வாழ முடியாது, எங்கே குடியிருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன என்று ஆபிரகாமை விட்டு பிரிந்து போவதும் சோதோமை தெரிந்து கொள்ள சகஜம் என்கிற எண்ணத்துக்கு வந்ததாக அங்கே போனான்னா நீங்கள் 13:12 பாருங்கள். சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். எப்படி ஆரம்பிக்குது பாருங்கள் சமரசம். சோதோமுக்கு கூடாரம் போட்டான். அடுத்தது சோதோமில் குடியிருந்தான். 19:1 பார்த்தீங்கன்னா சோதோமில் குடியிருந்தான். அப்புறம் 19:14 ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சம்பந்தமே கலந்துட்டான். சோதோமை பார்க்குறான், அங்கேயே ஆரம்பிக்குது. அப்புறம் சோதோமுக்கு அருகில் கூடாரம் போடுறான். உள்ளே போய் கூடாரம் போட்டு குடியிருந்தான். அங்கே இருக்கிற ஜனங்களோடு தன் பிள்ளைகளுக்கு சம்பந்தமும் கலந்து விட்டான். இப்பொழுது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டணத்தில் முக்கியஸ்தில் ஒருவனாக மாறிவிட்டான். 2.5 சோதமோடு கலந்தான். விளைவு பார்த்தீங்கன்னா என்னதான் தூதர்கள் காப்பாற்றினா கூட பாருங்க, அவனும் பிள்ளைகளுமா கெட்டே போனார்கள். என்னென்ன ஒரு துக்கமான விஷயங்கள் பேசுறது நமக்கு. மோவாபியரும் அம்மோன் புத்திரம் என்கிற ஒரு பொல்லாத இனம், அசுத்தமான இனம் உலகத்துக்கு வந்து விட்டதே. ஸ்தோத்திரம். அவன் காப்பாற்றப்பட்டான், ஆனால் அவன் வாழ்க்கை சீரழிந்து விட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு லோத்துவை பார்க்கவே முடியல. சமரசத்தின் விளைவது. ஆகவே தான் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் சங்கீதம் 1 சங்கீதம் 1, 2 அருமையான ஒன்று.
இப்படி சமரசம் பண்ணக்கூடாது நான் சொல்லப்பட்ட ஸ்டெப் இருக்குது பார்த்தீங்களா, அருமையான வசனங்க. 1 அதிகாரம் 1-2 வசனம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நடக்காதே, நிற்காதே, உட்காராதே. அந்த நடதான் முதல்ல ஆரம்பிக்குது, அப்புறம் நிற்க வைத்து அப்புறம் உட்கார வைத்து லோத்துவை போல சம்பந்தமே கலக்க வைக்குது. அப்போ அந்த ஆரம்ப ஸ்டேஜை கட் பண்ணணுங்க, கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள்லாம் கவனிக்கணும். சோத்திரம், அதை பார்த்து இதை பார்த்து அப்படி இதெல்லாம் சகஜம்னு நினச்சி உங்களை விற்று போட்டுறாதீங்க, உங்கள் தனித்தன்மை இழந்துடாதீங்க. கவனிங்க. ஊழியக்காரர்களுக்கு சொல்லுகிறேன், ஊழியக்காரர்கள் இதெல்லாம் நல்லா போதித்து, வேத வசனத்தை போதித்து, சோத்திரம், திருச்சபை பிரித்தெடுக்கப்பட்ட மக்களின் சங்கமம். சபைனா என்னங்க? சபை என்று சொன்னாலே என் சபை நான் கட்டுவேன் ஆண்டவர் இயேசு சொன்னார் மத்திய 16:18. அந்த சபை என்ற வார்த்தைக்கு எக்லீசியா அப்படின்னு தான் மூல பாஷையில் இருக்குது. எக்லீசியா என்று சொன்னால் எ கால்ட் அவுட் அசம்பிளி அப்படின்னு வருதுங்க. என்ன அர்த்தம்? பிரித்தெடுக்கப்பட்டவருடைய சங்கமம், பிரித்தெடுக்கப்பட்ட ஐக்கியம். அதான் சார் சபை. சபை என்றாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களின் ஐக்கியம். இதோட வேற என்ன சொல்லணும்? அப்போ சபை எப்படி இருக்கணும்? பிரித்தெடுக்கப்பட்ட மக்களால் ஆன சபையத்தை, அதான உண்மையான சபை. ஆகவே சோத்திரம் கவனிக்கணுங்க. ஆகவே தான் இந்த பிரித்தெடுக்கப்பட்ட ஜீவி என்றெல்லாம் ரொம்ப முக்கியமானது. சோத்திரம், லோத்து தன்னையும் தன் குடும்பத்தையுமே இழந்துட்டாயா. காரணம் அந்த சமரசம் தான். இவனுக்கு நேர் எதிர்குணமுள்ளவர் நோவா, இல்லைங்களா? இந்த லோத்துவுக்கு நேர் எதிர்குணம், லோத்துக்கு முன்னாவே வாழ்ந்தவர். நேர் எதிர்குணம் நோவா. எப்படின்னா, உலகம் முழுவதும் அந்த 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள், உலகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்கள் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். அவர்கள் சிந்தையெல்லாம் எப்பொழுதும் பொல்லாததாக இருந்தது. பூமி சீர்கெட்டதாக இருந்தது. இதெல்லாம் சொல்லப்பட்ட வார்த்தை. சீர்கெட்டு போய் பொல்லாததாக இருந்து தங்கள் வழியை கெடுத்து கொண்ட பொல்லாத காலகட்டத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இப்போ நோவாவின் குடும்பமும் அப்படிப்பட்ட ஜனத்தோடு சம்பந்தம் கலக்கலை, சமரசம் செய்யலை. அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் ஸ்தோத்திரம் பேழை கட்டி பேழையில் பிரவேசித்து கர்த்தரால் அவர்கள் காப்பாற்றப்பட்டு ஒரு புதிய உலகம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா? அப்படி நீங்களாலும் இந்த உலகம் அப்படி இருந்தாலும் ஸ்தோத்திரம் நோவாவை போல பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக நம்ம தனித்தன்மை காப்பாற்றிக்கிட்டு பரிசுத்தமாக ஆவிக்குரிய மக்களாக உலகத்தில் வாழணுங்க. ஸ்தோத்திரம். எந்த விதத்திலும் சாத்தான் வஞ்சிப்பதற்கு இடம் தராதபடிக்கு உங்களை காத்து கொள்ளும்படி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 17 வாங்க. அப்படி சமரசம் செய்து கெட்டு போன ஒரு சபை குறித்து அங்கே வெளிப்படுத்தி பேசுகிறாரு. வாசிக்கலாமா? 3:17. நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவன் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியா நீ குருடனாயிருக்கிறாய். ஆண்டவர் இந்த லவோதிக்கே சபைக்கு சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, அவங்க நிர்வாணமே அவங்களுக்கு தெரியலையாம். ஆவிக்குரிய நிர்வாணம், அந்த தாங்கள் நிர்வாணமாக இருக்கிறதே அவங்களுக்கு தெரியலன்னா எப்படி இருப்பாங்க பாருங்கள். ஏன் அப்படி ஆனார்கள் சபைன்னு கேட்டால், சோத்திரம், உலக சம்பந்தம், உலகத்தோடு ஒத்து போனது. ஆக உலகத்தோடு சமரசம் செய்து வாழ்ந்த வாழ்க்கை. ஆகவே தான் இந்த லவோதிக்கே சபை அவர் நிர்வாணிகளாய் கிடந்தார்கள். அந்த நிர்வாணமே அவங்களுக்கு தெரியாமல் போய்விட்டது. கர்த்தர் கண்டனம் பண்ணுற அதோட மோசம் என்னன்னா, இந்த நிலைமையில் சபை இருந்தனால சோத்திரம் இயேசுநாதரே வெளியே நிற்கிறார் இல்லையா? வெளிப்படுத்த 3 சொல்லுங்க. இதோ நான் வாசல் நின்று கதவை தட்டுறேன்னா, இந்த நிலைமையை பார்த்து ஆண்டவரே வெளியே போயிட்டாருங்க. இன்றைக்கும் திருச்சபைகள் நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. லவோதிக்கே சபை இந்த காலத்து சபைக்கு அடையாளங்க. 7 சபைகளும் 7 காலங்களுக்கு அடையாளம். லவோதிக்கே சபை இந்த காலத்துக்கு, நாம் வாடு இந்த காலத்துக்கு அடையாளம். இந்த காலத்து சபையில் எப்படி இருக்குமா? இயேசுநாதர் வெளியே இருப்பார். இன்னைக்கு அப்படித்தான் இருக்குது. நமது ஆராதனை முறைமைகள்,
வசனம் அதெல்லாம் பாருங்க. இயேசுவுக்கே இடம் இல்லைங்க. பாட்டில் எங்கே இயேசுன்னு வருது? வசனத்தில் எங்கே இயேசுனா பிரசங்கம் பண்ணுறாங்களா? பெரும்பாலும் பாருங்க ஆண்டவருக்கே இடமில்லை ஐயா. அதான் லவோதிக்கே சபை. உலகத்தோடு சம்பந்தம் கலந்து விட்ட ஒரு பொல்லாத காலகட்டத்தில் இருக்கிறோம். கவனிங்க, புதிய ஏற்பாடு முழுவதும் இந்த உலகத்தோடு ஒத்து போகிற சமரசத்தை கண்டம் பண்ணுறதுங்க. சில வசனத்தை சொல்கிற பாருங்களேன். யாக்கோபு 4 கொஞ்சம் வாசிங்க. 4 விபசாரரே, விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். பாத்தீங்களா? நான் ஏன் வசனத்தை சொல்றேங்க, புதிய ஏற்பாடு சொல்றேன். உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன், உலக ஒத்த வேஷம் தரிக்கிறவன், பிரித்தெடுக்கப்பட்டு வாழாம எல்லாம் சகஜன் வாழ்கிறவன் தேவனுக்கு பகைஞ்சன். யாக்கோபு சொன்ன வார்த்தை கவனிக்கணுங்க. நீங்கள் 1 யோவான் 2:15-17 வாசித்து பாருங்க. உலகத்திலும் உலகத்துண்டான அன்பு கூறாதிருங்கள் சொல்றாரா இல்லையா உங்களுக்கு? அப்புறம் ரோமர் 12 ஏற்கனவே வாசித்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள் அப்படின்னு பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 11:32 வாசித்து பாருங்க. அப்படி ஒத்த வேஷம் செஞ்சால் ஆக்கினை தீர்ப்பு உண்டு, நியாய தீர்ப்பு உண்டுன்னு சொல்கிறாருங்க. என்றா இதை கேட்குற அருமையான திருச்சபை மக்களே, ஊழியர்களே, ஸ்தோத்திரம். ஆக சமரசத்துக்கு இடம் தராமல் ஸ்தோத்திரம் பிரித்தெடுக்கப்பட்ட மக்களா ஸ்தோத்திரம் நம்ம தனித்தன்மையை காத்துக்கிடணும். எல்லா விஷயங்களிலும் பேச்சு, நடை, உடை, ஆராதனை, முறைமை, கத்திரி, வார்த்தை எல்லா விஷயத்திலும் விசேஷமானவர்களாயிருங்கள். அப்படிப்பட்ட சபையை தேவன் ஆசீர்வதிப்பா. உங்கள் சபையெல்லாம் பிலதெல்பியா சபை போல இருக்கணும், லவோதிக்கா சபை போல் இருக்கக்கூடாது என்பதை மனதில் வைத்து இதை ஊழியக்காரர்கள் சபைக்கு போதிங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்கு போதித்து பிள்ளைகளுக்கு பல முறை போதிக்கணும். இப்போ போதித்தவர்களை வழிநடத்துங்கள். ஸ்தோத்திரம். சபை சபையாக இருக்கட்டுங்க. அதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற பாரம். இன்னொரு அற்புதமான வசனம் பவுல் சொன்னது வாசி அடுத்து குறிப்பாக்கலாமா? 2 கொரிந்தியர் 6:14-18 நல்லா கவனிக்கணும். வாலிப பிள்ளைகளாகட்டும் பெற்றோர் நல்லா கவனிக்கணும். பவுல் சொன்ன அற்புதமான ஒரு வேத பகுதிங்க. 2 கொரிந்தியர் 6:14-18 வசனம். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். பார்த்தீங்களா? அவர்களை விட்டு பிரிந்து, ஓ எத்தனை கடுமையான ஒரு வார்த்தை பாருங்க. ஆகவே தான் அந்த சமரசத்தை குறித்து தேவஜனம் கவனமாக இருக்கணுங்க. ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாச மக்களும் ஊழியர்களும் இதில் கவனம் செலுத்தி உங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளும்படி தேவன் உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதல்ல சமரசத்தின் ஆரம்பம் அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது இந்த சமரசத்தின் விளைவு. நியாயாதிபதிகள் 2:1-4 வசனம். கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து, நான் உங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் நான் உங்களை கொண்டு வந்து விட்டு உங்களோட பண்ணின என் உடன்படிக்கையை நான் ஒரு காலம் முறித்து போடுவதில்லை என்றும், நீங்கள் இந்த தேசத்தின் குடிகளோட உடன்படிக்கை பண்ணாமல் அவர்கள் பலிபீடங்கள் இடித்துவிட கடவீர்கள் என்றும் சொன்னேன். ஆனாலும் என் சொல்லை கேளாதே போனீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன். அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவருடைய தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள் என்றார். கர்த்தருடைய தூதனானவர் இந்த வார்த்தைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரோடும் சொல்லுகையில் ஜனங்கள் உரத்த சத்தமிட்டு அழுதார்கள். அடுத்த வசனம்.
அவ்விடத்திற்கு போகீம் என்று பெயரிட்டு அங்கே கர்த்தருக்கு பலியிட்டார்கள். போகீம் என்றால் அழுகை அப்படின்னு அர்த்தம். டோட்டல் இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் ஓன்னு அழுத ஒரு இடம் அப்படின்னா இது எத்தனை ஒரு துயரமான ஒரு சம்பவம் இருந்திருக்கும் பாருங்க. யோசுவாவின் காலம் முடிந்து அவர் போயிட்டாரு. நியாயாதிபதியின் காலம். நியாயாதிபதி காலத்தில் அவர்கள் செய்த ஒரு பாவத்தை ஆண்டவர் தூதனானவர் கண்டித்து உணர்த்தி பேசுகிறார். கானான் தேசத்துக்கு வந்த பிறகு அந்த ஜனத்தோடு ஜாதியோடு சம்பந்தம் கலக்காதீங்க, அவர்களை துரத்துங்க நான் சொன்னேன், நீங்களோ கேட்கவில்லை, ஆகவே அவர்களே உங்களுக்கு கன்னியாவார்கள், நெருக்குவாங்க உங்களை என்று ஆண்டவர் ஒரு சாபத்தை போடுறாருங்க. இதை கேட்ட உடனே முழு இஸ்ரவேல் ஜனமும் ஓவென்று அழுதார்கள். அந்த இடத்திற்கு போகிம் என்று பெயர். இது எங்கே நடக்குதுன்னா கில்காலில் நடக்கிற நிகழ்ச்சி. முதல் வசனத்தை வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் கில்காலிலிருந்து போகிமுக்கு வந்து. கில்காலில் நடக்குதுங்க. கில்கால் பக்கத்தில் தான் நடக்குது. அங்கிருந்தா வராரு. கில்கால்ங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா யோசுவாவின் நாட்களில் ஒரு முக்கியமான இடங்க. இஸ்ரவேல் ஜனம் யோர்தானை கடந்து கானான் தேசத்துக்குள்ளே முதலாவது பாளையம் இறங்கின இடம்தான் கில்கால். ஒரு விசேஷமான இடம். அங்கே தான் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனம் விருத்த சேதனம் செய்த இடம். மட்டுமல்ல, நிந்தை புரட்டப்பட்ட இடம் என்று பெயர் பெற்றது அங்கதாங்க. இவ்வளோ விசேஷம் அங்கே நடந்திருக்கிறது. நீங்கள் 4 அதிகாரம் 19வது வசனம், 5 அதிகாரம் 9வது வசனம் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா ஸ்தோத்திரம். அப்படி அந்த இடம் அவர்கள் யோர்தானை கடந்து முதலாவது பாளையம் இறங்கின ஒரு சேஷ இடம், நிந்தை புரட்டப்பட்டதுன்னு கர்த்தர் சொன்ன இடம், விருத்த சேதனம் பண்ணப்பட்ட இடம், அவ்வளோ விசேஷமான ஒரு இடம். அங்கேருந்து தான் வந்து பேசுகிறாருங்கப்பா. இப்போ அதே இடத்துல தான் இந்த அழுகையும் நடக்குது. ஒரு காலத்தில் விசேஷமாக இருந்த இடத்துல இன்னைக்கு அழுகையும் கண்ணீரும் கம்பளையுமாய் மாறிவிட்டது. காரணம் இந்த ஜனத்தின் சமரசம், காம்ப்ரமைஸ். இந்த கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது ஜனம் நல்லா கவனிக்கணுங்க, நல்ல வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிடணும். தேவ ஜனம் வசனத்துக்கு நேரம் சிந்தை திருப்படும்படியாக நான் பேசுகிறேன். கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அவர் சொன்னது எந்த விதத்திலும் கானானியரோடு சம்பந்தம் கலக்கக்கூடாது அப்படின்னு கட்டளையே போட்டாருங்க ஆண்டவர். வர்றதுக்கு முன்னாடி, கானான் தேசம் வர்றதுக்கு முன்னாடி கட்டளை போடுறாருங்க. அந்த தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன், ஆனால் அந்த தேசத்தில் எந்த காரணத்தை முன்னிட்டும் அந்த தேசத்து ஜனங்களோடு சம்பந்தம் கலக்காத, அவர்கள் அந்த தேசத்தின் குடிகள் கானான் தேசத்தை கெடுத்து போட்டார்கள் அப்படிலாம் ஆண்டவர் பேசுவாருங்க. இப்போ நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகம் 18ஆம் அதிகாரம் 2-3 வசனம். லேவியராகம் 18, 2-3 வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும், அவர்களுடைய முறைமைகளின்படி நடவாமலும், அவர்கள் முறைமையின்படி நடவாமலும், என்னுடைய நியாயங்களின்படி செய்து என்னுடைய கட்டளைகளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். பாத்தீங்களா? சொல்லித்தாங்க அனுப்புறாரு. லேவியராகத்தில் சொல்றாருங்க, அங்க போகும்போது கவனமா இருங்கப்பா, அவர்களோடு எந்த விதத்தில் சம்பந்தம் கலக்காத என்று கட்டளை போட்டு தான் அனுப்புறாரு. அதில் குறிப்பாக பார்த்தீங்களா எந்தெந்த விஷயத்தில் சம்பந்தம் கலக்கூடாதுன்னு டீட்டெயிலாக சொல்லுவாருங்க. நீங்கள் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனத்தை வாசிங்கன்னா, திருமணம் பண்ணாதே ஒரு இஸ்ரவேலன் கானானிய ஸ்திரியை விவாகம் பண்ணக்கூடாது, இஸ்ரவேல் ஸ்திரீ கானானிய புருஷனை விவாகம் பண்ணக்கூடாது, திருமணத்தில் சம்பந்தம் கலக்காத, சமரசம் பண்ணாத, அப்புறம் அவர்கள் மத வழிபாடுகளிலே கலந்து கொள்ளாதே, சமரசம் பண்ணாத. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? லேவியராக 20ஆம் அதிகாரம்
23, 24 கொஞ்சம் வாசிங்க. லேவியராகமம் 20, 23, 24. நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகிற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆலோசித்தேன். நீங்கள் அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள் என்று உங்களோட சொன்னேன். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன். உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாகிய நான் மற்ற ஜனத்தை விட்டு பிரித்தெடுத்த உங்கள் தேவனாய் கர்த்தர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். அவருடைய மத வழிபாடுகளிலே பங்கு பெறாதிருங்கள் என்று திட்டமா சொல்லிருக்காருங்க. அப்புறம் பாருங்க, நீங்க இன்னும் கூட பாருங்க, உபாகமம் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிச்சீங்கன்னா உடா உடுத்துறது கூட பேசுறாருங்க அவர். 22:5 உபாகமம். புருஷன் உடைகளை ஸ்திரீகள் தரிக்கலாகாது, ஸ்திரீகளின் உடைகளை புருஷர் தரிக்கலாகாது. அப்படி செய்கிறவர்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பு. அந்த கானான் தேசத்துல ஒரு ஒழுக்கம் கிடையாதுங்க. ஆண் பெண் ஒழுக்கம், ட்ரெஸ் ஒழுக்கம் ஒன்று கிடையாது, ஒரு உருப்படி இல்லை. ஆகவே தான் தங்களோட கானான் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள். அவர் நான் துடைத்து போட போகிறேன், துடைச்சிட்டு உங்களுக்கு வைக்க போகிறேன் கொண்டு வர்றாருங்க. இந்த ட்ரெஸ்ஸை குறித்து பேச இன்றைக்கி எல்லாம் விகற்பமாக பேசுகிறாங்க, வித்தியாசமாக பேசுகிறாங்க. கவனிக்கணுங்க. நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், சார் பழைய ஏற்பாடும் சொல்லுகிறது, புதிய ஏற்பாடும் சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டில் இப்படி பண்ணாத சொல்கிறாரா? புருஷன் உடைய ஸ்திரீ தரிக்கக்கூடாது, ஸ்திரியை உடைய புருஷன் தரிக்கக்கூடாது சொல்கிறாரா? சரி, அப்படியே புதிய ஏற்பாடுக்கு வாங்கலாம். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 9:10. 1 தீமோத்தேயு 2, 9-10. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரிகளினாலும் இருங்க. தகுதியான வஸ்திரம் இருக்குதா இல்லையங்க? அப்போ இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் கவனிக்கணும். நமக்கு உடுத்துகிற உடை தகுதி தானா? இப்போ என்ன போல் நீங்களும் ஜிப்பா போடும் சொல்லுங்க நான். ஆனால் நீங்கள் உடுத்துகிற உடை தகுதியாக இருக்கணும். சகோதரனுக்குரிய வஸ்திரம் சகோதரனுக்கு, சகோதரிக்குரியது சகோதரிக்கு தகுதியான வஸ்திரம். ஆலயத்துக்கு வரும்போது பாருங்கள் எப்படி வர்றீங்க, கவனிக்கணுங்க. நீங்கள் கல்யாணத்துக்கு போகிறீங்க அல்ல திருவிழாவுக்கு போகிறீங்களா? ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு, ஆண்டவரை தேடி ஆண்டவரை பரிசுத்த தெய்வத்தை ஆராதிக்க வரும்பொழுதெல்லாம் எப்படி இருக்கணுங்க? உலகத்திலேயே நடைமுறையில் கூட ஒரு கிறிஸ்தவனாக இருக்கணுங்க. ஐயோ, இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சகிக்கவே முடியல. ஆனால் வசனம் இது. புதிய ஏற்பாடும் பழைய திட்டம் இதுக்கெல்லாம் பல வித்தியாசமான விகற்பமான அர்த்தம்லாம் சொல்கிற காலம். என்னென்ன சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் வசனம்தான். ஸ்தோத்திரம். சத்தியத்தை மீறக்கூடாது. அப்புறம் அப் டு யூ, உங்கள் விஷயம். இப்படி திருமணத்தில் சமரசம் செய்யாத, ரட்சிக்கப்படாத பையனை, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் விவாகம் பண்ணாத, அந்நிய நுகத்தில் பிணைப்படாத. வாலி பிள்ளைகள் கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். குணப்படாதவன், வாழையத்துக்கு புறம்பானவன் யாரையும் விவாகம் பண்ணக்கூடாது. எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா, கர்த்தருடைய பிள்ளைகளா, ரட்சிக்கப்பட்ட மக்களாக பார்த்து ஸ்தோத்திரம். விவாகம்லாம் அப்படி இருக்கட்டும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஸ்தோத்திரம். இதுக்கு மேலே சொன்ன அவசியம் இல்லை உங்களுக்கு. திருமணத்தில், மத வழிபாடுகளில், உடை உடுத்துவதில், இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நீங்கள் இருக்கணும்னு சொல்லித்தாங்க அனுப்புகிறார். இதை இந்த ஜனங்கள் மீறினதின் விளைவு கண்டிக்கிறார். இப்போ அவர்களே உங்களுக்கு கண்ணியாவார்கள், நெருக்குவார்கள். சாபம் போட்ட உடனே ஓன்னு அழுது கூட இதுக்கு மனம் திரும்பி கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற போகிற அந்த நேரத்துக்கு இன்றைக்கி அப்படி தான் இருக்க. நிறைய பேர் மனம் திரும்பிலாம் அழுறதில்லை, ஏதோ சூழ்நிலையை வைத்து மனதில் வைத்து அழுகிறார். தப்பு. கவனிங்கள். அதனால் பாருங்கள் ஒரு விஷயம். யோசுவாவுக்கு முன்பாகவும் இதே தூதனார் வந்து நிற்கிறாருங்க. 5ஆம் அதிகாரம் 13-15 யோசுவா 5ஆம் அதிகாரம் 13-15 வருஷம் வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே சேனையின் அதிபதியாக வந்து நிற்கிறார். அங்கே வந்து என்கரேஜ் பண்ணி பேசுகிறாருங்க. நீ பயப்படாத, சேனாதி வந்திருக்கிற உன் பட்சத்தில் இருக்கிற எரிகோட்டை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு என்கரேஜ் பண்ணி பேசுவார். இங்கே வந்த தூதனானவர் ஸ்தோத்திரம் இவர்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. என்ன காரணம்? இந்த சமரசம். பார்த்தீங்களா, ஒத்து போகிறது.
கவனிக்கணும். வாலிப பிள்ளைகள் யாராக இருக்கட்டும், உங்கள் தனித்தன்மையை காத்துக்கிட்டு அதில் உறுதியாக இருங்க. ஆண்டவங்களை ஆசீர்வதிக்காரர்களே பாரு. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட பிரதிஷ்டித்த மக்களை தேவன் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது கீழ்ப்படியாத பொழுது, சமரசம் செய்து கொள்ளும் பொழுது ஒரு தண்டனை வருது. அப்படிலாம் அவங்க எச்சரிப்பின் சத்தம் நமக்கு. அப்படி ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். வேதத்தில் யோசபாத்து நல்ல ஒரு ராஜா தாங்க. ஆனால் அவன் பாருங்க, அவனும் இதே தப்பு தான் பண்ணுறாங்க. அதனால் என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. கவனிக்க, நமக்கு ஏன் ஆசீர்வாதம் இல்லை, நம்ம இதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஆசீர்வாதம் வராதுக்கு சில காரணங்கள் உண்டு, அது கவனிக்கணும். யோசபாத்து குறித்து இங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளாகும் 18:1 கொஞ்சம் வாசிங்க. 2 நாளாகும் 18:1. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான். பார்த்தீங்களா, ஐஸ்வர்யம் உண்டான பொழுது ஆகாபோடு சம்பந்தம் கலந்தான். அநேக தேவ பிள்ளைகள் விலகுவதே நல்ல பண வசதி வாய்ப்பு வரும்பொழுது தான். ஐடி கம்பெனியில் போய் நல்லா சம்பாதிக்கும் பொழுது வசனத்தை மறந்துடுறது, தங்களுடைய அழைப்பை மறந்துடுறது. கவனிக்கணுங்க, எங்கே இருந்தாலும் சரி தேவ பிள்ளைகளாக இருங்க. ஸ்தோத்திரம். யோசபாத்து பாருங்கள், நல்ல ராஜா தானே, ஆனால் திருமணத்திலே கோட்டை விட்டுட்டான். ஆகாபோல் பொல்லாத ராஜா. அவன் குடும்பத்தில் பாருங்க, அவங்க சம்மந்தம் வச்சுக்கிட்டான் பாரு. அப்புறம் பாருங்க, யுத்தத்திலே சமரசம் பண்ணுறாங்க அவன். நீங்கள் 2 நாளாகும் 18:2 அப்படி மனசில் வச்சுக்கோங்க. 2 நாளாகும் 18:2, 19:3. ஸ்தோத்திரம். ஆகாபோடு அவன் யுத்தத்துக்கு போகிறான். பார்த்தீங்கன்னா அப்படி யுத்தத்தில் சமரசம். அப்புறம் நீங்கள் வியாபாரத்தில் சமரசம். 1 ராஜாக்கள் 22, 48, 40 வாசித்து பார்த்தீங்கன்னா வியாபாரம் பண்ணுறதில்ல. அவன் கப்பல் கட்டி வியாபாரம் பண்ணுறான். அதுலேயும் அவன் கூட்டு யாருன்னாக்கா ஆகாதவன் தான் கூட்டு. இப்படி இந்த யோசபாத் பாருங்கள், சோத்திர கல்யாணத்தில் சம்பந்தம் கலந்தான், யுத்தத்தில் சமரசம், அப்புறம் வியாபாரத்தில் சமரசம். விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் செஞ்ச கப்பல்லாம் கர்த்தரை உடைச்சி போட்டாருங்க. இருக்குதா இல்லையா உங்களுக்கு? 48 வாசிங்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 22, 48. அப்பொழுது ஏதோமில் ராஜா இல்லை, பிரதிராஜா ஒருவன் இருந்தான். பொண்ணுக்காக ஓப்பிற்கு போகும்படி யோசபாத் தர்ஷீஷ் கப்பல்களை செய்தான். ஆனாலும் அவைகள் போகவில்லை, அவைகள் எசியோன் கேபேரிலே உடைந்து போயின. 2 நாளாகவும் 20 அதிகாரம் 30, 37 வாசித்து பாருங்க நீங்க. சோத்திரம். இஸ்ரவேல் ராஜாவோடு சேர்ந்துவன் கப்பல் கட்டுறான், தொழில் செய்கிறான். விளைவு அவன் கப்பலை உடைத்து போட்டார். இன்றைக்கி அநேக குடும்பங்கள் உடைந்து கிடக்கிறது. சின்னாபனமாய் வியாபாரங்கள் உடைந்திருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்கள், ஆகாதவர்களோடு சம்பந்தம் கலக்கிறது, சோத்திர கூட்டு வைக்கிறது, அந்நியத்தில் பிணைபடுறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பயப்படாமல் செய்யும் பொழுது அவர்கள் கப்பலை உடைச்சது மாதிரி அநேக குடும்பங்கள் உடைபட்டு கிடக்கிறது. கவனிக்கணுங்க. நல்ல வேலை இவன் மறுபடியும் திருத்திக்கிட்டான். நீங்கள் 1 ராஜாக்கு 22, 40 வாசித்து பாருங்கள். யோசபாத் இப்படி செஞ்சாலும் கப்பல் உடஞ்சதை பார்த்து கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னு சொல்லி திருத்தி கொண்டான். அந்த எண்ணம் வரணுங்க நமக்கு. 1 ராஜா 22, 49. அப்பொழுது ஆகாபின் குமாரனாக அகசியா யோசபாத்தை நோக்கி என் வேலைக்காரர் உம்முடைய வேலைக்காரரோட கூட கப்பல்களில் போகட்டும் என்றான். அதற்கு யோசபாத் சம்மதிக்கவில்லை. பாடம் கத்துக்கிட்டான். இது கேட்கறவங்க, ஏன் நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைகள், நஷ்டம், வியாபார தோல்வி, அதெல்லாம் உட்காந்து யோசிக்கணுங்க. நம்ம கூட்டு யாரோடு இருக்கிறது, நமது ஐக்கியம் யாரோடு இருக்கிறது, ஆண்டவரோடு இருக்குதா, ஆண்டவரோடு ஐக்கியம் இருக்குதா, நமக்கு பரிசுத்த ஐக்கியம் தான். அதெல்லாம் பார்க்கணுங்க. பார்த்து ஆராய்ஞ்சு சரி பண்ணிக்கணும். பண்ணால் ஸ்தோத்திரம், உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த சமரசங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயங்க. வேதத்தில் பார்த்தீங்கன்னா சமரசம் செய்து பாதிக்கப்பட்டவர்கள ஒரு பட்டியலே சொல்கிற பாருங்க. அப்படியே உங்களுக்கு சொல்கிற மாதிரி சமரசம் செய்து பாதிக்கப்பட்டவங்க அப்படி நம்ம ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். ஆதாமை குறித்து பார்க்குறோம். தீமைக்கு துணை போனதுனால அவனும் ஆதாம் ஏவாள் அவர்கள் முழு உலகத்துக்கு பாவத்தை கொண்டு வந்தார்கள் இல்லையா? ஆதாமுக்கு தான் சொல்கிறார் அதெல்லாம் புசிக்கூடாதுன்னு சொல்லி. அதை கேட்டவர் ஏவாளுக்கு சொன்னமா இல்லையா? சோத்திரம் சொல்லலை. அவள் கொடுத்தா இவனும் புசிச்சு தீமைக்கு துணை போனா பாருங்க, சமரசம் ஆயிட்டான். விளைவு உலகத்துக்கே பாவம் வந்ததா இல்லையா?
அப்புறம் பாருங்க, ஸ்தோத்திரம், ஆபிரகாம் நல்ல தேவ மனுஷன் தானே, ஆனாலும் எகிப்துக்கு போய் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு போய் சொன்னதுனால சாட்சியே கெட்டு போச்சு பாரு. ஏன்? அந்த தேசத்தாருக்கு பயந்து அவர்களை போல தன்னை மாற்றிக்கொள்வது. அங்கே பாருங்க, சாட்சி கெட்டு போச்சா. நீங்கள் ஆதியாகமம் 12:11-12 அது பார்க்குறோம். சாராள் பாருங்க, புத்திரபாக்கியம் இல்லாததுனால ஆபிரகாமுக்கு ஆகார மறுமனட்டியாக கொடுக்குறா. இது அந்த காலத்து வழக்கம். குழந்தை பாக்கியம் இல்லையா, இன்னொருத்தி கொடுக்குறது. ஆண்டவர் சாராளுக்கு புத்திரவாயத்தை கொடுத்து சாராள் மூலம் தான் சந்ததி வருன்னா சந்ததி வரத்தான் 100 வயசுன்னாங்க, 150 ஆனாலும் சரிங்க. ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, நடக்கும். ஆனால் அந்த காலத்து வழக்கத்தின்படி இதை செய்தால் விளைவு பாருங்க, இஸ்மவேல் வந்துட்டானா அன்னிலேருந்து பிரச்சனை. அப்புறம் பாருங்க, ஆரோனை குறித்து நம்ம பார்க்குறோம். ஆரோனை குறித்து பார்க்குறோம். பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்கு பயந்து கன்றுக்குட்டி எப்படி கன்றுக்குட்டி நடத்த கன்றுக்குட்டி ஆரணத்தை உண்டு பண்ணினா விளைவு 3000 பேர் செத்தார்கள். இருக்குதா இல்லையா உங்களுக்கு? சோத்திரம், யாத்திரா 32 வாசித்து பாருங்க. சோத்திரம், 3000 பேர் செத்தார்கள். சமரசம், விக்கிரகார ஜனத்தோடு கூட நமக்கு ஏன் வம்பு என்று ஊரோடு ஒத்து போன்னு போயிட்டார். விளைவு 3000 பேர் செத்தாங்களா? சோத்திரம். சிம்சோன்னு பாருங்க, சூரிய பிரகாசன் பேர். சிம்சோன் அப்படின்னாவே சூரிய பிரகாசன் பேர். ஆனால் அப்படி அழைக்கப்பட்டவன் பெலிஸ்திய ஸ்திரீ விவாகம் பண்ணுறது, சோத்திரம், வேசியை தேடி போனது. அப்படி அந்த ஜனத்தோடு ஜனமாக போயிட்டாங்க. விளைவு பாருங்க, கண்கள் குருடாக்கப்பட்டு கைகள் கட்டப்பட்டு மாவரைக்கிற நிலைமை கொண்டு போகப்பட்டு அவன் சூரிய பிரகாசன் அழைக்கப்பட்டவன் இருளாய் மடிந்து போனானே. சமரசம். சாலமோனை குறித்து நம்ம பார்க்குறோம். சோத்திரம், அவன் தன் மனைவிகள் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு அவன் விக்கிரக ஆராதனை செய்து விக்கிரக மாறி இருதயம் மழுவி போய்விட்டது அப்படின்னு 1 ராஜாக்கள் 11 நம்ம பார்க்குறோம். 11 கடைசி யூதாசை பார்த்தீங்களா? பிரதான ஆசாரியரோடு சமரசம் செய்து இயேசுவையே காட்டி கொடுத்து 4 கொண்டு செத்தாயா. ஆண்டவரோடு கூட இருக்க வேண்டியவன், 12 சிசில் ஒருத்தனாக இருந்தவன், திருச்சபை தலைவராக வர வேண்டியவன், இந்த சமரசங்கிற மிகப்பெரிய ஆபத்தை நான் 4 கொண்டு செத்தான். இதெல்லாம் நமக்கு எச்சரிக்கை சத்தங்க. பார்த்தீங்களா? இன்னும் என்ன சொல்லட்டும்? ஆகவே இதை கேட்குற கத்திரி பிள்ளைகள் கவனமாக இருந்து வசனத்துக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தத்தை தனித்தன்மை காத்து கொள்ளுங்கள். கவனமாக எந்த விதத்திலும் சாத்தான் வஞ்சிப்பது உலகம் உங்களை வஞ்சிப்பதுக்கு இடம் தராதுங்க. வாலிப்பிள்ளை கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை காத்துக்குங்க. ஒருவேளை அப்படி தவறிந்தா இன்றைக்கே நீங்கள் பலிபடுத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி தூக்கி எடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். முதல்ல பார்த்தோம் சமரசத்தின் ஆரம்பம், 2வது சமரசத்தின் விளைவு பார்த்தோம், 3வது சமரசம் செய்யாததின் ஆசீர்வாதம். சமரசம் செய்யாமல் கத்திரி பிள்ளைகளாகவே வாழும் பொழுது, வசனத்தின்படி வாழும் பொழுது ஆசீர்வாதத்தையும் பார்த்து முடிக்கலாங்க. இப்போ நீங்கள் என்னாகும் 25:10 சில வார்த்தையை வாசிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலம் ஆக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியேசரின் மகன் பினேகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார். பினகாசோடு ஆண்டவர் நல்ல உடன்படிக்கை செய்து அவன் பேரை பிரஸ்தாபம் பண்ணுறாரு. அவனை உயர்த்துறாரு ஆண்டவர். ஆண்டவருக்கு இருதயத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். அங்கேயே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. என்ன காரணம்? ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனம் முழுவதும் மோவாபியரோடு சமரசம் செய்து வேசித்தனம் பண்ணி மடிந்து கொண்டிருக்கிற வேளையில் அதை பார்த்து கொண்டு இல்லாமல், ஸ்தோத்திரம், அப்படி விபச்சாரம் பண்ணின ஒரு இஸ்ரவேலனையும் மோவாபி ஸ்திரீயும் பாளையத்தின் நடுவே ஈட்டி கொண்டு போய் அவன் குத்தி கொன்று போட்டான். வாதை நிறுத்தப்பட்டது. இந்த வைராக்கியத்தை கண்டு ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. ஊரோடு ஒத்துப்போன்னு இல்லாமல், நமக்கு ஏன் வம்புன்னு இல்லாமல் வைராக்கியம் பாராட்டின பினகாஸ். கவனிக்கணும். இதை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மக்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். என்ன நடந்தாலும் வந்தாலும் போனாலும் சரி, நான் கிறிஸ்தவனாக தாங்க படிப்பேன்,
கிறிஸ்தவனாத்தான் வேலை செய்வேன், கிறிஸ்தவனாத்தான் இருப்பேன் என்று ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக வாழ்ந்து வைராக்கியம் பாராட்டினா உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கத்தான் செய்வாருங்க. ஏதோ சலுகைக்காக பதவிக்காக ஸ்தோத்திரம் கிறிஸ்தவன் இல்லாத போல நடந்துக்கிறது, பேர வைக்கிறது, போகிற வர்றது, சர்டிஃபிகேட்டை மாற்றுறது. கவனிங்க ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற மக்களை விடமாட்டா. அதுக்கு நல்ல உதாரணம் பெனகாஸ். சார் மோசே தலைவர், அவரே சும்மா நிற்கிறாருங்க. எலியாசர் பிரதான ஆசாரியன், அப்பொழுது அவனும் சும்மா தான் நிற்கிறார். அவர்களால் வாதை நிறுத்த முடியவில்லை. ஆனால் பெனகாஸ் எழும்பி வாதை நிறுத்தினார்னா அந்த வைராக்கியம். ஆகவே அப்படிப்பட்ட பெனகாஸ்கள் சபைக்கு வேண்டும், தானியேல்கள் ஆண்டவருக்கு வேண்டும், யோசேப்புகள் ஆண்டவருக்கு வேண்டும் திருச்சபைக்கு. இன்றைக்கு திருச்சபையின் தேவை அதுதான். வைராக்கியம் உள்ள, பரிசுத்தம் உள்ள, பிரித்தெடுக்கப்பட்ட மக்களாக வைராக்கியம் பாராட்டுகிற பெனகாசுகளும் தானியேல்களும் யோசேப்பும் திருச்சபைக்கு தேவை. கவனிக்கிறது கேட்குறவங்க ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக வைராக்கியமான மக்கள் அங்கேயே ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு இது கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிங்கள். பீலேயாமால இஸ்ரவேல் ஜனத்தை சபித்து அழிக்க முடியல, துராலோசனை சொல்லி வேற வழி சொல்லிட்டு போயிட்டான். ஆனால் அதனால் செத்தவர்கள் 24,000 பேர். அப்படின்னா சாத்தானோட தந்திரத்தை புரிஞ்சுக்கணும். முதல்ல சாத்தான் சிங்கத்தை போல வருவான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் எவனை வஞ்சிக்கலாமோ என்று சொல்லி வகதேடி சிங்கத்தை போல சுற்றி தெரிகிறான்னு சொன்னாருங்க. அப்படி சிங்கத்தை போல வருவான். அப்போ பாலாக் ராஜா மூலம் வந்தான், ஜெயிக்க முடியல. அடுத்தது பாருங்க, சர்பத்தை போல வருகிறான் தந்திரமா. அதுதான் பவுலடிகளும் பயப்படுறாருங்க. நீங்க வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 11:3 கொஞ்சம் வாசிங்களேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிற ஊழியக்காரர்கள் கவனிக்க. இந்த பயம் தாங்க நமக்கு வேணும். ஊழியர்களுக்கு என்ன பயம்? கிறிஸ்துவை பற்றி உண்மை நின்று, சாத்தானை இங்கே சபை வஞ்சித்து விடுவானோ என்கிற பயம். அந்த பயத்தில் தாங்க சபையை நடத்தணும். இன்றைக்கு திருச்சபைகளை சாத்தான் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் தந்திரமாக. ஆராதனை என்கிற பெயரில் சோத்திரம், நூதனமான உபதேசம் என்கிற பெயரில், இதெல்லாம் தப்பு என்கிற ட்ரெஸ் கோடாகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் தந்திரமாய் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பதில் மனிதர்களை ஃபோக்கஸ் பண்ணுகிற பொல்லாத காலம். திருச்சபைக்கு ஆராதனைக்கு வந்து ஆண்டவரை தான் பார்க்கணும். ஆராதனையில், பாடலில், எல்லாவற்றிலும் இயேசு வசனத்தில், உபதேசத்தில். இங்கே வருகிறவர்கள், ஆராதனைக்கு வருகிறவர்கள் ஆராதனைக்கு இயேசுவை பார்க்கணும், இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும், அவர் உபதேசத்தை கேட்கணும், பரிசுத்தம் அடையணும். அதுதாங்க சபை ஆராதனை. இன்னைக்கு முற்றிலும் மாறிவிட்டது. சாத்தான் தந்திரமாக பக்கவடியாக நுழைஞ்சிட்டான் இன்னைக்கு திருச்சபைக்குள்ளே. ஆகவே கவனிக்கணுங்க. பாருங்க, சிங்கத்தை போல ஜெயிக்க முடியலன்னு சாத்தான் சர்பத்தை போல பாளையத்துக்குள்ள வந்துட்டான் பாருங்க. விளைவு 24 செத்தான். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. ஆகவே தான் சொல்லுகிறேன், திருச்சபை மக்களே, விசுவாச மக்களே, ஊழியர்களே கவனமாக இருங்க. ஸ்தோத்திரம். பார்க்கறதுக்கு நல்லது போல தெரியும், ஆவிக்குரியது போல தெரியும், இதனால் என்ன தப்புன்னு தெரியும். வேத வசனத்தின்படி சபை இருக்கா பாருங்க, வேத வசனம் வாழ்க்கை இருக்கா பாருங்க. ஸ்தோத்திரம். உங்கள் தனித்தன்மை காத்துக்கொள்ளுங்கள். பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். பாளையத்தில் உலாவுகிற தேவன் சொல்லுகிறார், இன்றைக்கு பாளையம் சுத்தமாக இருக்க கிடவது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முதல்ல பார்த்தோம் சமரசம் செய்தவர்கள், அதன் விளைவு. சமரசம் செய்யாதவருடைய லிஸ்ட்டை நம்ம பார்க்கணும். அதை பார்த்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம். யார்? யோசேப்பு. இது நல்லாவே தெரியும். ஆதியாகமம் 39:9 ஸ்தோத்திரம். போத்திபார் மனைவியோடு இசைந்து போகலை. ஸ்தோத்திரம். சமரசத்துக்கு இடம் தரல. வஸ்திரத்தை விட்டு ஓடி வந்தான். ஜெயிலுக்கு போனாலும் போவேனே தவிர ஸ்தோத்திரம் சமரசம் ஆக மாட்டேன். கர்த்தர் விட்டாரா? ஜெயிலிருந்து நேராக சிங்காசனத்துக்கு கொண்டு போனார். ஐயா, நீங்கள் உங்கள் சமரசம் பண்ணாமல் உங்கள் தனித்தன்மை காத்துக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களை உயர்த்துவதே அதிக நிச்சயம். அப்புறம் யோசுவா பாருங்க, 24:13 நம்ம எல்லாருக்கும் தெரியும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்பேன். நீங்களும் சேவிக்கணும், ஆனால் நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிப்போம் என்று அந்த கடைசி நேரத்திலையும் பாருங்க. ஸ்தோத்திரம். தன் குடும்பத்தோடு ஸ்தோத்திரம் தனித்தன்மை காத்து கொண்டவர். நெகேமியா ஒரு வார்த்தை சொல்லுவார். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 10-11 சூப்பரான வசனங்க. ஸ்தோத்திரம். என்ன நடக்குது பாருங்க. நெகேமியா 6:10-11 வசனம்.
மெகதேபேயலின் குமாரனாகிய செலாயாவின் மகன் செமேயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன். அப்பொழுது அவன், நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும், உம்மை கொன்று போட வருவார்கள், இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான். அதற்கு நான், என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்திலே போய் பதுங்குவானோ, நான் போவதில்லை. பயமுறுத்தி வேலையை நிறுத்தும்படி, அவங்களோடு சமரசம் செய்து கொள்ளும்படி சாத்தான் தந்திரமா வராங்க. நெகேமியா சொன்ன வார்த்தை பாரு, என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, போறதில்லை, நீ போய் சேரு. ஆகவே தான் அலங்க 52 நாளில் கட்டி முடிக்கப்பட்டு மிகப்பெரிய வேலை கர்த்தர் செய்து முடித்து நெகேமியாவை உயர்த்தினார். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். சமரசம் செய்யாத நெகேமியா. எவ்வளோ சொல்லட்டும் உங்களுக்கு. எஸ்ராவை பாருங்கள். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 2-4 வசனம். பரிசுத்த வித்து கெட்டு போய் விட்டதேன்னு சொல்லி தாடி மயிரை பிடிச்சு கொண்டு புலம்பி அழுதாருங்க. தேசத்தில் ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். தேசத்தை சுத்தம் பண்ணார். ஏனடா, அன்றைக்கு தேசம் சிறைப்பட்டு போன பிறகு அந்த இடத்துல அந்நியர்களை குடி வைத்தான். இப்போ யூதர்களுக்கும் அந்நியர்களுக்கும் அவர்கள் சம்பந்தம் கலந்து ஒரு வித்தியாசமான இனம் உருவாகி விட்டது. அதை பார்த்து தாங்க அழறார், சமரசம் ஆகிவிட்டதேன்னு சொல்லி. அப்புறம் சரி பண்ணுறார். அப்படிப்பட்ட எஸ்ராக்கள் வேணும். அப்புறம் பாருங்க, பெஸ்ட்டுங்க சாத்ராக் மேஷா ஆபத்து. ஊர் உலகம் முழுவதும் நேபுகாத்து நேச்சார் நிறுத்தின சிலையை வணங்குது. ஆனால் 3 பேர் நிற்கிறாங்க பாருங்க. ஓ, அது காட்சி கற்பனை செய்து பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக அருமையாக இருக்குங்க. ஊர் உலகமே பணிந்தாலும் சரி, நான் பணிய மாட்டேன் சொல்கிறாங்க பாருங்க. நாங்கள் ஆராதிக்க எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார். நீ தப்புவியாமல் போனாலும் சரி, நீ நிறுத்தின சிலை நிறுத்த மாட்டேன் என்பது நேபுகாத்து நேச்சாரே உமக்கு தெரிய காட்டாது. பார்த்தீங்களா? இதாங்க சமரசம் செய்யாமல் கர்த்தருக்காக நிற்கிற பிள்ளைகள். உலகம் எப்படி போனாலும் சரிங்க, உலகம் எப்படிப்பட்ட நிலைமை தள்ளப்பட்டாலும் உலகத்தின் போக்கில் போகக்கூடாது. ஸ்தோத்திரம். நீங்கள் சபையாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தேசத்தில் ராஜா உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். தானியேல் 3:17 அது வருது. பவுலும் பர்னபாவும் பாருங்கள், லீஸ்திராவில் ஒரு அற்புதம் நடந்தது. அந்த பட்டணத்து மக்கள்லாம் இவர்கள் தான் தேவர்கள்னு சொல்லி மாலை போட்டு பலியிட வந்துட்டான். வஸ்திரங்களை கிழித்து கொண்டார்கள். இன்றைக்கி நம்ம மாலை வாங்கி வாங்கி போட்டுக்கிறோம். சோத்திரம். எங்கே இருக்குது பாருங்கள் உலகம். அவர் வஸ்திரங்களை கிழித்து கொண்டார். ஏன்னா வணங்கப்படத்துக்கு ஒரு தெய்வம் ஆண்டவர் இயேசு. இதெல்லாம் அந்த ஊர் பழக்கங்க அப்படின்னு போகல. பார்த்தீங்களா? ஆகவே என்ன நடந்தாலும் சரி கவனமாக இருங்கள். பார்த்தீங்களா? நிறைய பேர் சொல்ல உங்களுக்கு, யோவான் எதுக்கு சார் பத்மோ தீவில் இருந்தார்? ஏன் இருந்தாருங்க? அன்றைக்கு ராயனை தூபம் விட்டு வணங்கணும். வணங்காதவர்களெல்லாம் இப்படி நாடு கடத்தப்பட்டார். என்னானாலும் சரி, ராயன் எனக்கு தெய்வம் அல்ல, ராஜாதி ராஜா இயேசு தான் எனக்கு தெய்வம். ஆக ராயனை வணங்க மாட்டேன், தூபம் பண்ண மாட்டேன்னு சொன்ன விளைவு பத்ம தீவில் கல் உடைக்கிற வெப்பமான பார் நிமிடத்தில் 95 வயசில் கிடந்தார் சார். தனித்தன்மை காத்துக்கொண்டார். சமரசம் பண்ண மாட்டேன். இப்படியே சொல்லலாம் உங்களுக்கு. 1,44,000 பேர்கள் வெளிப்படுத்தும் விஷயத்தில் பார்க்குறோம். 7ஆம் அதிகாரம். எதுக்கு? சோத்திரம். அந்தி கிறிஸ்து முத்திரையை தரிக்காதவர்கள், கர்த்தருக்காக நின்றவர்கள். பார்த்தீங்களா? இயேசுவை பாருங்கள். ஆண்டவர் இயேசு தனித்தன்மையை காத்துக்கொண்ட அற்புத தெய்வம், சமரசத்துக்கு இடம் தராத தெய்வம். ஏரோது முன்பாக நின்ற பொழுதும் ஏரோது சமரசம் செய்யவில்லை. பிலாத்து முன்பாக நின்ற பொழுதும் பிலாத்தோடு சமரசம் செய்யவில்லை. என்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டு என்று சொன்ன பொழுதும் சோத்திரம் கர்த்தர் சமரசம் ஆகலை. பார்த்தீங்களா? அங்கேயும் அப்படித்தாங்க. சோத்திரம். எல்லா இடங்களிலும் ஆண்டவர் இயேசு சோத்திரம். ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யோவான் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் ஜனங்களோடு சமரசமாகலை. அற்புத அடையாளம் பார்த்துட்டு இருந்த ஜனங்கள்லாம் இவர் தான் ராஜா அப்படின்னு சொல்லி ராஜாவாக்க முயற்சித்தாங்க. இயேசு விலகி விட்டார். பார்த்தீங்களா? ஜனங்களுக்கு சமரசம் ஆகலை. ஏரோது ராஜாவோடு சமரசம் ஆகலை. பிலாத்தோடு சமரசம் ஆகலை. ஆண்டவர் இயேசு நின்றார், சிலுவைக்கு போனார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு இருந்து உலக ரட்சகரானார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஆண்டவனுக்கு சொல்கிறாருங்க. ஸ்தோத்திர. தேவ ஜனத்துக்கு தானியேல் போல், தேவ மனிதர்கள் போல் உங்கள் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி ஸ்தோத்திரம் தனித்தன்மையை காத்துக்கொள்ளுங்கள். பரிசுத்தமாக இருங்க. உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்க. ஸ்தோத்திரம். சபையாக இருக்கட்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. எவ்வளோ முக்கியமான ஒரு சத்தியங்க அது. ஆகவே இதன்படி வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ. ஜெபிப்போம்.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே ஆண்டவரே, இந்த காம்ப்ரமைஸ் சமரசம் என்கிற வார்த்தை நாங்கள் தியானம் பண்ண உதவி செய்தீர். ஸோ எந்த விதத்தில் கேட்ட தேவஜனம் உலகத்தோடும் பாவத்தோடும் சாத்தானோடும் எந்த விதத்தில் சமரசமாகாமல் தங்கள் தனித்தன்மை காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும் கிருபை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.